சென்னை ஆழ்வார்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி நிற்கிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சாலையே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கடுமையான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் மிகுந்த அச்சத்துடனேயே பயணித்து வருகின்றனர். கள நிலவரம் என விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க ஜெயலானி. ஜனனி, இன்று காலை முதலாகவே சென்னையில் கனமழை என்பது நீடித்து வருகிறது. மழை என்பது ஓயாமல் தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையின் முக்கிய சாலைகள் முழுவதுமாகவே சாலை என்ற தடம் தெரியாத அளவிற்காக வெள்ள நீர் என்பது சூழ்ந்து காணப்படுகிறது. வீடுகளுக்குள்ளாகவும் மழைநீர் என்பது புகுந்து வருவதால் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பதற்காக தற்போது அந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வீடுகள், அதே போன்று வீடுகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய சாலைகள் என அனைத்திலுமே தற்போது மழைநீர் என்பது முழங்கால அளவிற்கு தேங்கியிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் சென்னையின் முக்கிய சாலையாக பார்க்கக்கூடிய சென்னை ஆழ்வார்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலை முழுவதுமாகவே மழை வெள்ளத்தால் தற்போது முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியேற முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். வாகன ஓட்டிகளும் வாகனங்களை இயக்க முடியாமல் தடுமாறி வருகிறார்கள். சென்னையில் 90% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றுவிட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கள நிலவரம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே மழைநீர் என்பது செல்ல வழி இல்லாமல் தற்போது வீடுகளுக்குள்ளாக செல்லக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் ஒரு பகுதியாகவே அதை உணர்த்தும் வகையிலேயே தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் சாலையில் தற்போது முழங்கால் அளவிற்காக தண்ணீர் என்பது தேங்க தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த மழைநீரில் வாகனங்களை இயக்கினாலும் கூட ஆங்காங்கே பழுது ஏற்பட்டு அப்படியே நின்று விடுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். கடல் அலை போன்று வாகனங்களை இயக்கும் போது சாலைகளில் இருக்கக்கூடிய மழைநீர் என்பது அலை போன்று எழும்புவதாகவும் இதனால் கடும் சிரமங்களை சந்திப்பதாகவும் அந்த தண்ணீர் முழுவதுமாக வீடுகளுக்குள்ளாக வந்து விடுவதாகவும் தற்போது பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அதிகாரிகளும் புதிய நடவடிக்கையாக மழைநீரை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் இரவு வரை இந்த மழை தொடரும் பட்சத்தில் சென்னை முழுவதுமாகவே தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகிவிடும். தற்போது அதன் உதாரணத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் முழுவதுமாக மழைநீர் என்பது தேங்குகிறது. தற்போது முதற்கட்டமாக படிப்படியாக வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் என்பது செல்ல தொடங்கியிருக்கிறது. தற்போதும் மாநகராட்சி நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காகவோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் இழக்கக்கூடிய சூழலை உருவாகும் என்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இது போன்று மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக மீட்டு முகாம்களில் தங்க வைக்க வேண்டும். ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் மாநகராட்சி மேற்கொள்ளவில்லை என்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் ஒரு புறத்தில் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் முழுவதுமே மழை வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. இந்த நிலையில் தேங்கிய மழை நீரில் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தற்போது அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.